விஞ்ஞானம் ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கு. எப்படிங்க மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, because people are in the process of research. Nobody has completed their research. They are in continuously doing their research, whereas they will always come to know something that is new. புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கறாங்க, புதுசா ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதனால அவங்க எடுத்து வச்சிருக்கிற ஆதாரத்தோடு கூட புதிதான ஒரு ஆதாரம் சேரும் பொழுது அவங்களுடைய கன்க்ளூஷன் மாறுது. அதனால சயின்ஸ் மாறிட்டே இருக்கு. ஆனா பைபிள் அப்படி இல்ல. பைபிள் 2000 வருஷம் அதுக்கு இன்னும் அப்படிதான் இருக்கு. இட் இஸ் நாட் சேஞ்சிங். நமக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கும். பைபிளை திறந்துட்டு ஒரு சாப்டர் எடுத்துட்டு கடகடன்னு படிச்சு முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு, பைபிள் இன்னைக்கு நான் படிச்சு முடிச்சுட்டேன், என்னுடைய கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி போகக்கூடிய ஆட்கள் உண்டு. அதனால அப்படி படிக்கிறதுனால கேள்வி வராது. கேள்வி வரல அப்படின்னு சொன்னா விசுவாசமும் பலப்படாது. விசுவாசமும் பலப்படல அப்படின்னு சொன்னா உங்களுடைய நாள்பட ஆவிக்குரிய வாழ்க்கை காணாம போயிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு ஆழமா போக முடியுமோ அவ்வளவு ஆழமா நீங்க போகணும். தொட்டு தொடாம அந்த மாதிரி கிறிஸ்து வாழ்க்கை இல்லை. Because Christianity is not a religion. Christianity is a relationship with God.